எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு ஒரு சிம்பிளான மெத்தடில் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிடவா. கொஞ்சமாக சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டுமே சேர்த்துக்கோங்க. அது கூட பூண்டு, நல்லா பழுத்த தக்காளியாக 2 தக்காளி, மிளகு, சீரகம், கொஞ்சமாக தேங்காய், இதெல்லாம் தண்ணி சேர்த்து அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கடையில் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கத்திரிக்காயை இந்த பக்கம் 2 பக்கமும் கிராஸாக கட் பண்ணிவிட்டு நல்லா அந்த எண்ணெயில் சுருள வதக்கி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் நம்ம அந்த கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு, வெந்தயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, ஒரு காஞ்ச வத்தல், பொடியாக நறுக்கின சின்ன வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டையும் இதோட சேர்த்து வதக்கிட்டு இதில் வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், இந்த குழம்புக்கு தேவையான உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. நான் ஒரு குட்டி லெமன் சைஸ் அளவு புளி நல்லா கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன். அதையும் இதோட சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து இந்த அளவு கொதி வர சமயத்தில் நம்ம வதக்கி வச்சிருக்க கத்திரிக்காயும் இதோட சேர்த்துட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது எவ்வளோ நேரம் கொதிக்கணும்னா கணக்கு இல்லைங்க. இந்த அளவு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அட்டகாசமான சுவையில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.